என்ன மக்கா, காலையிலே எழுப்பிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விட. இன்னைக்கு லீவ் தானே? புது வருஷம் அதுமா ஒரு வாழ்த்து சொல்றாரா? நான் எதிர்பார்ப்பேன்னு கூடவா இவருக்கு தோணாது. ஏன் எழுப்புறேன்னு கேக்குறாரு. அம்மா வீட்டிலனா இந்நேரம் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மா காலையிலே பாயாசம் வச்சு தந்திருக்கோம். புது வருஷம் அதுமா ஒரு ஹாப்பி நியூ இயர் கூட சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி உட்காந்துருக்காரு? சரியான தூங்க மூஞ்சி. என்னடி, என்ன எழுப்பி உட்கார வச்சுட்டு நீ எங்க யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புது வருஷம் அதுமா இப்படி தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், அதான் எழுப்புனேன். அடியே, புது வருஷம் 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 தான் வருது. அதுக்கு என்ன செய்யறது? நைட்டு பசங்களோட 31st நைட்டு செலிப்ரேட் பண்ணமா. அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. விடிய விடிய டான்ஸு அது இதுன்னு வர்றதுக்கே ரொம்ப லேட்டு. அதான் உன்னை கூப்பிட்டா எப்படியும் வரமாட்டேன். அதனாலதான். அதுவும் இல்லாம என் தம்பிக்கு இது கடைசி பேச்சுலர் பார்ட்டில. அதான் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். அப்போ நீங்க குடிப்பீங்களா? நேத்து குடிச்சீங்களா? ஏய், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுல சகஜம் தானே. நேத்து குடிச்சேன். என்ன, ஒரு 2 பாட்டிலு பியரு உள்ள தள்ளியிருப்பேன். வேற எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா என் பொண்டாட்டி மாசமா இருக்கல, அதனால பியர் மட்டும் குடிக்கிறேன்னு சொல்லி குடிச்சேன். இப்ப என்ன? ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு மூஞ்சி இப்படி உள்ள போகுது? சரி சரி, இரு, நான் போய் குளிச்சிட்டு வரேன். குடிப்பாராம்ல குடிப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ச்சே. அப்போ நான் கேட்கும்போது எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது அப்படி இப்படின்னாரு. இப்போ பியர் மட்டும் குடிச்சாராம்ல, பியர் மட்டும். யாரு கேட்டுட்டு குடிச்சாரு? எனக்கு குடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. ச்சே, ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ தெரியல. குட் மார்னிங். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் செல்லம். என்ன எழுப்பியாச்சா? புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க போல. ஆமா சித்தி, நீ எழுத்துக்கு நேத்து மொட்டை மாடிக்கு வரல. நாங்களாம் போய் உட்காந்து எப்படி ஜான் சித்தப்பா டான்ஸ் எல்லாம் ஆச்சு தெரியுமா? சிக்கன் சுட்டு சாப்பிட்டோம். அப்புறம் ஜான் சித்தப்பா மட்டும் சிக்கன் சாப்பிடல, பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ணி அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாம் ஜான் சித்தப்பா சாப்பிட்டு இருந்துச்சு. நாங்க எல்லாரும் சிக்கன்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா? அப்படியே கேக் வெட்டி எல்லாரும் மொட்டை மாடியில் உட்காந்து டான்ஸ் எப்படி ஆடினாங்க தெரியுமா? டேவிட் மாமா வந்திருந்தாங்க, அப்புறம் ஜாக்குலின் அத்தை வந்திருந்தா, அப்புறம் நானு, அப்புறம் எங்க அப்பா, அப்புறம் எங்க அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனா உனக்கு பனிக்குள்ள குளிருன்னு சொல்லிட்டு சாஞ்சிட்டப்பா மகா சித்தியெல்லாம் எழுப்ப வேண்டாம், மகா சித்தி தூங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? ஜேம்ஸ் சித்தப்பா வந்திருந்தாங்க. எல்லாரும் ஜாலியா இருந்துச்சு. நீ தான் வரல. என்னடா சொல்ற? எல்லாரும் மொட்டை மாடியில நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்களா? அப்ப என்ன மட்டும் ஏன்டா எழுப்பல? ஜான் சித்தப்பாவை 12 மணி தான் வந்துச்சு தெரியுமா? நீங்க நல்லா தூங்கிட்டீங்களா? அதான் மகா சித்தியை எழுப்ப வேண்டாம், நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? எங்கேயோ ஹோட்டல் போனேன்ல சொன்னாரு. நீ என்னன்னா இங்கதான் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்ற. அப்புறம் எல்லாரும் குடிச்சாங்களா? யாரும் குடிக்கலாம் மாட்டாங்களே, எங்க அப்பாவே குடிக்காது தெரியுமா? எல்லாரும் குடிச்சாங்க. என்ன குடிச்சாங்க தெரியுமா? எல்லாரும் பெப்சி வச்சிருந்தாங்க, அப்புறம் சவனம் வச்சிருந்தாங்க, அப்புறம் நான் லெமன் ஜூஸ் குடிச்சேன் தெரியுமா? அப்புறம் அம்மா தான் நிறைய ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துச்சு தெரியுமா? எல்லாரும் குடிச்சோம். அப்புறம் கேக்கு எல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா? அட பாவி, என்கிட்ட பொய்யா சொன்னாரு. வரட்டும் இன்னைக்கு. என்ன சிச்சி சொல்ற? சித்தப்பா உங்ககிட்ட பொய் சொல்லிச்சா? அது அப்படிதான், ஏதாவது பொய்யா சொல்லிட்டு எடுக்கும். சித்தப்பா குடிக்கலாம் செய்யாது தெரியுமா? என்ன சித்தி அப்படி பாக்கட? நிஜமா தான் சொல்றேன் தெரியுமா? நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் நீ வருவேன்னு நினைச்சேன், ஆனா நீ தூங்கிட்ட. வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பாடுக்குன்னு சாஞ்சி தப்பா சொல்லிச்சு. அதனால பனிக்குள்ள சித்தி உட்கார வேண்டாம், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சடின்னு உன்னை எழுப்ப வரல தெரியுமா? குட் மார்னிங் ஜான் சித்தப்பா. ஹாப்பி நியூ இயர். என்ன சித்திட பொய்யா சொல்லிருக்க? நான் எல்லாத்தையும் போட்டு குடுத்துட்டேன். அடப்பாவி, ஏன்டா இப்படி எல்லாம் இருக்க? பின்ன புது வருஷமா அதுமா யாராவது போய் சொல்லுவாங்களா? நீ மட்டும் தான் சொல்லுவ. சடி சடி, நான் போய் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். வடே. சரிடா, என் செல்ல பொண்டாட்டிக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்மா, என்ன இது? ஏங்க காலையிலே என்ன வயிறெல்லாம் கலங்குற மாதிரி கலக்க வச்சுட்டு இப்ப போய் இதை எங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க? ஏங்க என்ன என்னம்மா போய் சொல்றீங்க? எப்போ சரியான ஆளுதான். என்ன பிடிச்சிருக்கா? உனக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட். இத எனக்கு போட்டு காட்டேன் பாப்போம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. எதுக்காக இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்ல? இத போய் எப்போ வாங்குனீங்க? அதெல்லாம் நேத்தே வாங்கிட்டோம். என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி வச்சிருந்தேன். அதெல்லாம் சொல்ல முடியுமா? அம்மா குடிப்பேன்னு
எதுக்காக போய் சொன்னீங்க? சும்மாதான். அதுலயும் அது ஒரு கிக் வரட்டுமேன்னு சொல்லி பார்த்தேன். நான் கூட பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏய், உனக்காக நான் நான்வெஜ் சாப்பிடுறதே விட்டுட்டேன். பின்ன குடிக்க மட்டும் எப்படி செய்வேன்? லூசு. இத போட்டு காட்டு. நீங்களே போட்டு விடுங்க. வாங்கிக்க தெரியுதுல. என்னை கூப்பிடாம நீங்களே போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்ப நீங்களே போட்டு விடுங்க. அது சரி. என்ன மகா, டைட்டா மாட்டிருக்கேனா? எப்படி இருக்கு? அது நீங்க தான் பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்க மகா. தேவதை மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டியோட அழகுக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் தூசுதான். ஆசைதான். ஏங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. அதெல்லாம் பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பி நியூ இயர் மகா. உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர்ங்க. இப்ப உங்க அம்மா வீட்டுக்கு போன போல இருக்குமே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்காக. ஏங்க கூட்டிட்டு போறீங்களா? அம்மா புது நகை வாங்கிருக்குல, அப்புறம் எல்லார்கிட்டயும் காட்டணும்ல, அதுக்காகவாது போகணும்ல. கிளம்பு போவோம். தேங்க்ஸ்ங்க. சரி சரி கிளம்பு, ட்ரெஸ் மாத்து, நானும் மாத்திட்டு வரேன். சரியா? சரிங்க. குட் மார்னிங் மகா. குட் மார்னிங் அத்தா. ஹாப்பி நியூ இயர் அத்தா. நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸும் நகையும் சூப்பரா இருக்குதா. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? எப்ப நான் உனக்கு நகை வாங்கி கொடுத்தேன்? ஏய், சும்மா தேவையில்லாம மகா கிட்ட ஏத்தி விடாத, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னத்தா நீங்க மகாக்கு தெரியாம போட்டுக்க சொன்னீங்க. நான் தான் போட்டேன். ஆசையா இருந்துச்சு, அதான் வாங்கி கொடுத்த உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு வந்தேன். அதுக்குள்ளேயும் மகா வருவான்னு நான் எதிர்பார்க்கல. சாரி அத்தா. இப்ப என்ன, அவளுக்கு எனக்கும் ஒரே மாதிரி டிசைன் வாங்கி கொடுத்தீங்கன்னு கோவப்படுவா, அப்படித்தானே? மகா தப்பா நினச்சிக்காத மகா. ஓ மேல அத்தானுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கோ அதே அளவுக்கு என் மேலையும் பிரியம் இருக்கு. அதான் எனக்காக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு. இங்க பாருடி, தேவையில்லாம பொய் சொன்ன, அப்புறம் நடக்கிறதே வேற. அறிவு கிட்ட கழுத. உனக்கு நகை வேணும்னா அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்லிட்டு போய் எடுத்துக்கோ. மகாக்கு நான் எடுத்ததை பார்த்து நீ அதே மாதிரி வாங்கியிருப்ப. உடனே ஏன் மேல பழிய போடுறியா? ஏன் தான் இப்படி பதறீங்க? அத்தான் ப்ளூ சஃபர் வாங்குற அளவுக்கு என்கிட்ட ஏது காசு? நீங்க தானே சொன்னீங்க உன் கழுத்துல போட்டா நல்லா இருக்கும், அப்பவே உனக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா என்ன செய்யறது, மகாவை கட்டிக்கிட்டேன். இனிமே உனக்கு வாங்கி கொடுத்தா அவ தப்பா நினைப்பா. அதான் தெரியாம வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்தீங்க. ஏன் தான் போய் சொல்றீங்க? மகா வா போகலாம். இவகிட்டலாம் என்ன பேச்சு? சாரி மகா. புது வருஷமும் அதுமா உன்ட்ட வம்பளக்கிறேன்னு நினைக்காத. எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை. எனக்கு பொய் சொல்ல வராது. என்ன செய்யட்டும், அத்தான் தான் ஆசையா வாங்கி கொடுத்தாரு. அவரு கடைசியில இப்படி உங்ககிட்ட மறைப்பாருன்னு நான் நினைக்கல. தப்பா எடுத்துக்காத மகா. அத்தான் ஒரு பிரியத்துல, அதாவது என் மேல உள்ள ஆசையில வாங்கி கொடுத்துட்டாரு. உனக்கு எனக்கும் ஒரே டிசைன். நல்லா இருக்குல்ல மகா? கோய மூடுறியா? கோய மூடிட்டு போய் உன் வேலையை பாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். ஏ மகா உனக்கு இம்புட்டு கோவம்? ஓ, உனக்கு எனக்கு ஒரே டிசைன்ல எடுத்து கொடுத்துட்டாருன்னு கோவமா? நான் அப்பவே சொன்னேன் அத்தாங்கிட்ட கடையில வச்சு, வேண்டாம் தான் மகாக்கு வேற டிசைன் எடுங்க, எனக்கு வேற டிசைன் எடுங்கன்னு. ஆனா அத்தான் தான் மகாவை எந்த அளவுக்கு பாக்குறனோ அதே அளவு பாசமும் காதலும் உன் மேலையும் இருக்கு. உன்னையும் அவளையும் என்னால பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. அதான் சரி அப்படின்னு அதே டிசைன்ல வாங்கி கொடுங்க, நான் மகாவுக்கு தெரியாம போட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா என்ன செய்யறது, நீ எனக்கு எதிர்த்தால வந்துட்ட, எப்படியும் பார்த்துட்டு கேட்ப. அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். மூடு, அரைஞ்சு பழகுல எல்லாம் கொளுத்தி போடுவேன். உன் அக்கா காரிக்கு வாங்கி வச்சத நீ தூக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டு அவன் வாங்கி கொடுத்தான்னு சொல்றியா? இங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி நடந்துகிட்ட அசிங்கப்பட்டு போயிருவேன். ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணு. பாரு மகா, இப்பவும் சொல்றேன், நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இது ஜானத்தான் எனக்காக வாங்கி கொடுத்தது. இவர் எதுக்காக போய் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. நான் வரேன். இடத்த காலி பண்ணு. மகா நீ தப்பா எடுத்துக்காதமா. இப்பவும் சொல்றேன், அவ அறிவு கட்டத்தனமா பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிருமா. அவ அக்காக்கு வாங்கி வச்சதை தூக்கி மாட்டிட்டு வந்து உன்கிட்ட ஜான் வாங்கி கொடுத்தான்னு போய் சொல்றா. அவ ஏன் தான் அப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல. ஜான் எடுக்கும் போதே சொன்னான், அண்ணே நீ வேற டிசைன் அன்னைக்கு வாங்குது. நான் தான் சொன்னேன், இந்த வீட்டுல 3 மருமகளும் ஒரே மாதிரி போடணும், அதுக்காக இதே டிசைன்ல எடுப்போம், ருக்கு வந்த பிறகு ருக்குக்கும் ஒண்ணு எடுப்போம்னு சொன்னேன். நான் சொல்லும் போதே இவன் வேண்டாம் வேண்டான்னு சொன்னான். ஆனா இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலமா. பரவாயில்லதான், அது அவ குணம். அதுக்காக என்ன செய்யறது? ஆனாலும் ஒரு வயசு பிள்ளைய நீங்க அடிச்சது தப்பு தான்.
அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படியெல்லாம் அவளை அடிக்காதீங்க. என்ன மகா சொல்ற? அவளை கொஞ்சவா சொல்ற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நானே அறிஞ்சிருப்பேன். இல்லைங்க, அவ உங்க மேல உள்ள அளவில்லாத பிரியத்திலையும் என் மேல உள்ள வெறுப்புலையும் இப்படியெல்லாம் பண்றா. அதுக்காக அவளை அடிச்சா நமக்கு தாங்க அசிங்கம். அதுவும் இல்லாம அவ ஒரு வயசு பொண்ணு. அவளை கையை ஓங்கி அடிக்கிறது தப்பு. சரிம்மா, நான் மன்னிப்பு கேக்குறேன். நீ அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத. நீ அம்மா வீட்டுக்கு தானே கிளம்புற, போயிட்டு வா. ஹாப்பி நியூ இயர்மா. தேங்க்ஸ் தான். ஹாப்பி நியூ இயர் தான். ஏய், முகத்தை தூக்கிக்கிட்டே இருக்காத. அவ குணம் தெரிஞ்சது தானே. அவ சும்மா குறைப்பா. அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பத்து கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிரும். நீ சந்தோஷமா போயிட்டு வா. சரிண்ணே, நான் வரேனே. ஏய், இப்படி 2 பேரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே போகாதீங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க தான். இந்த இடம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. ஏங்க ரொம்ப அமைதியா அழகா இருக்குங்க. ரொம்ப நாளாவே உன்னை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா நீதான் எங்க அம்மா ஏசும் ரொம்ப தூரம் எங்க போறது அப்படி இப்படிம்ப. நாளைக்கு விடிஞ்சா நம்ம கல்யாணம். அதான் இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா தான் இருக்கு. நிலா வெளிச்சத்துல இந்த பீச் அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஆனா யாரும் இல்லாம இங்க எப்படி இருக்கிறது? எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் இருக்குங்க. நாம கிளம்பிடுவோம். அதானே, நீதான் சரியான பயந்தாங்குழியாச்சே. உன்னை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போக முடியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சேஃப்டி முக்கியம்ல. என்னதான் இருந்தாலும் ஆள் அரவமே இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஒரு மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன். அதுவும் சரிதான். இன்னொரு நாள் அண்ணே, நாம, அப்புறம் டேவிட் எல்லாரும் சேர்ந்து வருவோம். சரியா? சரிங்க. ஹாப்பி நியூ இயருங்க. உனக்கு தான் செல்லம். உனக்கும் ஹாப்பி நியூ இயர். பீச் சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க ஸ்டே பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பயமா த்ரில்லா தாங்க இருக்கு. சரி, நம்ம கிளம்புவோம். அம்மா வேற சத்தம் போடும். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எங்கடி இருட்டுக்குள்ள போனேன்னு என்ன ஏசும். சரி சரி, வாருக்கு. அப்ப கிளம்புவோம். சரிங்க. அண்ணே, நீ இங்க எப்படி? என்னக்கா சொல்லுக்கா, நீ எப்படி வந்த? 2 பேரும் பேசாதீங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படிதான் யாரும் இல்லாத இடத்துக்கு வர்றதா? என்ன பாக்குறீங்க? இவங்க அப்படிதான் வயசு கொள்ளரு. என்ன செய்யறது? இப்படிதான் சுத்துவாங்க. இவங்களுக்கு பின்னாடி நாங்க தான் பாதுகாப்பா வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் ஜான் மகாவோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஜானையும் மகாவையும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேரு ஜானையும் மகாவையும் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வரப்போற எபிசோட்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதென்ன, உங்க 2 பேரை மட்டும் தான் பிடிக்குமா? அப்ப எங்க 2 பேரையும் பிடிக்காதா? ஏங்க, நான் ருக்கு, இவரு ஜேம்ஸ். எங்க 2 பேரையும் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஆனா வரப்போற எபிசோட்லாம் இந்த ருக்கு இனிமே வில்லியா மாறப்போறா. ஏன் தெரியுமா? அப்பதான் எங்க மாமியார ஏன் கட்டுக்குள்ள, அதாவது எங்க கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். எங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்தாதானே குடும்பம் ஒன்னாகும். அடிக்கிற மாட்டை அடிச்சுதான் பணிய வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையே, ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் வளைஞ்சி நெளிஞ்சி அப்படித்தானே போக வேண்டியதா இருக்கு. அதுதானே வாழ்க்கை. சில இடங்கள்ல பணிஞ்சு போகணும், சில இடங்கள்ல வில்லியா தான் இருந்தாகணும். இனி வரப்போற எபிசோட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சேஃபா இருங்க. புத்தாண்ட சிறப்பா கொண்டாடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் ஜாக்சனோட